வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது விச் ஆர் த ஃபாலோயிங் கமிஷன் ரெக்கமெண்டட் டு கான்ஸ்டிடியூட் த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அதாவது தமிழில் என்ன அப்படின்னா, பின்வரும் எந்த ஆணையம் பல்கலைக்கழக மானிய குழுவை அமைக்க பரிந்துரைத்தது. அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் அமைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆணையம் என்னன்னு கேட்டால் அது ராதாகிருஷ்ணன் கமிஷன். ஸோ ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948ஆம் ஆண்டு இந்திய நாடு அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஆணையம் எதுக்காக குறிப்பாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதையும் தாண்டி கல்வியில் நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எந்த மாதிரி திட்டம் அப்படின்னா, டீச்சிங் மெத்தட். ஸோ இந்த ராதாகிருஷ்ணன் கமிஷன் முக்கியமாக கொண்டு வந்தது டீச்சிங் மெத்தட், அதாவது வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச், கல்வியில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 வருஷம், ஸோ காலேஜுக்கு போகிற முன்னாடி கம்பல்சரியாக ஸ்டூடெண்ட் எல்லாருமே 12 வருஷம் படித்தாகணும், ஸ்கூலில் படித்தாகணும் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்தது தான் இந்த ராதாகிருஷ்ணன் கமிஷன். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இந்த ஆணையம் வந்துட்டு இந்தியாவில் 1956ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1956 தான் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை இந்தியாவில் கொண்டு வராங்க. செர்ஜன் ரிப்போர்ட், இந்த செர்ஜன் ரிப்போர்ட்டும் 1944 கல்வியை மேம்படுத்தணும், அதில் ஒரு சில சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. இந்த செர்ஜன் ரிப்போர்ட், இந்த ஆணையம் ஒரு 22 பேர் கொண்ட ஆணையம். இந்த செர்ஜன் ரிப்போர்ட் ஒரு 22 பேர் கொண்ட கமிட்டியை கொண்டது தான் இந்த செர்ஜன் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் மூலமாக தான், இந்த செர்ஜன் அறிக்கை மூலமாக தான் தேசிய கல்விக் கொள்கை ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இந்த செர்ஜன் அறிக்கை கொடுத்துல ஒரு விஷயத்தில் தான் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற கான்செப்டே ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் 6 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக படிக்கணும், பிரைமரி லெவலில் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்ததும் இந்த செர்ஜன் அறிக்கையில் தான். அடுத்து கோத்தாரி கமிஷன். 1964 இந்த ஆணையம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஆணையம், இந்த கமிட்டியில் இருக்க உறுப்பினர்கள் அவங்களோட அறிக்கையை வெளியிட்டது 1966. அவங்களோட அறிக்கையை வெளியிட்டது 1966. இது ஒரு 17 பேர் கொண்ட குழு. இந்த கோத்தாரி ஆணையம் 17 பேர் கொண்ட ஆணையம். இது எதில் கொண்டு வந்தாங்க? இந்த கோத்தாரி ஆணையம் மூலமாக என்ன விஷயம் முக்கியமாக சொன்னாங்க அப்படின்னா, ஸோ கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எஜுகேஷன் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை இம்ப்ரூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் லெவல் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் கோத்தாரி ஆணையம். அடுத்தது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை. ஸோ 1968 தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 14 years 14 வயசுல வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கல்வியை போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட் டைம். ஸோ கல்வி முழு நேரம் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பார்ட் டைமாக கூட படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததும் இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது மாணவர்களுக்கு படிக்கணும், அதுக்கு புக்குக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும்ல, அதை காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அதெல்லாம் இதில் பண்ணாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக ஸ்கூல்ஸ்லையும் சரி, காலேஜஸ் சரி, ரெண்டுலேயுமே புக்ஸோட ரேட் ரொம்ப கம்மியாக நம்ம சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ.